ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ் மீடியா. நம்ம இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் டொனால்ட் ட்ரம்ப்புடைய மத்திய கிழக்குக்கான பயணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அது ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதன் மூலயமா நீங்கள் பல தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய நடவடிக்கைகள் சிறிது காலமாகவே பார்க்க முடியுது. உங்களால குறைஞ்ச ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மத்திய கிழக்கோட, அதாவது மிடில் ஈஸ்டோட ஒரு இணக்கம் காட்டிட்டு இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா அவங்களோட ஒரு முகசொலிப்பை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம பிசினஸ் பண்ண முடியாதுங்கிறத தெளிவா தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால இஸ்ரேலா அரபு கண்ட்ரிஸான்னு பார்க்கும்போது அரபு கண்ட்ரிஸ் பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அதிகப்படியான கவனம் செலுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இஸ்ரேல சுத்தமாவே அவர் கைவிட்ட மாதிரி தான் தெரியுது. எனக்கு கடந்த ஒரு வாரமாவே நெத்தன்யாகு டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பு கொள்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அவர் தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது தவிர்த்து தான் தனிப்பட்ட முறையில அவரோட சொந்த விருப்பத்தோட ஹவுதிகளோடையான ஒரு டீல் போட்டாரு. ஹமாஸோட டைரக்டா பேசி அந்த அமெரிக்கன் ஹாஸ்டேஜ் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காரு இந்த யுத்தத்துக்கு நடுவுல. அதுக்கடுத்ததா இப்ப மிடில் ஈஸ்டுக்கான பயணம். மிடில் ஈஸ்டுக்கான பயணங்களை ஒரு பிசினஸ் டீலிங்ஸ் தான் எல்லாமே. அதை முக்கியமான டீலிங் சவுதி அரேபியாவோட நடந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டீலிங் யுஏஇ கூட ஒரு 1.4 பில்லியன் அளவுக்கான ஒரு டீலிங் நடந்திருக்கு. அந்த டீலிங்ல கிட்டத்தட்ட ராணுவ ஹெலிகாப்டர்கள் ஒரு 6 ஹெலிகாப்டர், அது மட்டும் இல்லாம வான் தடுப்பு சாதனமான இந்த அயன் டோம் தேர்ட்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சிஸ்டங்களுக்கான ஒரு டீலும் போடப்பட்டிருக்குது யுஏஇ கூட. அது மட்டும் இல்லாம ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட 1.2 ட்ரில்லியன் அளவுக்கான ஒரு வர்த்தக தொடர்பு வச்சுக்கிறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்குது. ஓகே, யுஏஇயோட இந்த விஷயம் இப்போ முடிஞ்சது இல்லைங்களா. நெக்ஸ்ட் சவுதி அரேபியாவுக்கு வருவோம். சவுதி அரேபியா என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போ சவுதி அரேபியாவுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனோட விடுதலை. ஏன்னா ரொம்பவே ஸ்டாண்டர்டா இருக்காங்க. இது மத்திய கிழக்குல ஒரு பெரிய தலைவலியாவே இருந்துட்டு இருக்கு. அதனால பாலஸ்தீனோட விடுதலையை ரொம்ப கவனமா செலுத்திட்டு இருக்கிறாங்க சவுதி அரேபியா. டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இதை பத்தின பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்பும் இதுக்கு சாதகமான விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஹமாஸே அந்த நாட்டுக்குள்ள அவங்க சிவில் சைடு அவங்க ஆட்சி பண்ணிக்கலாம், ஆட்சியில் இருக்க முடியாது, ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இறக்கமா இவங்களும் நடந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பர்சியன் கல்ஃப், நமக்கு பர்சியன் கல்ஃப் அதை சுத்தி பாத்தீங்கன்னா அரபு கண்ட்ரிஸ் தான் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு இப்போ பர்சியன் கல்ஃப்னு இருக்கிறத அரேபியன் கல்ஃபா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு சவுதி அரேபியா. அது டொனால்ட் ட்ரம்ப் வந்த வருகையோட டொனால்ட் ட்ரம்ப்பையே மீட்டிங்ல இதை பேச வச்சு அதைய அரேபியன் கல்ஃபா மாத்திட்டோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அது மாறிடும். அது எல்லாருக்கும் தெரிய வந்துருங்கிறதுக்காக அந்த பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு. அது போக பிசினஸ் டீலிங்ஸ்க்காக அமெரிக்காவில இருந்து சவுதி அரேபியாவுக்கு இன்வெஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்ல பங்கேற்றுட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பிசினஸ் டீலிங் நடந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயமே பாலஸ்தீன் விடுதலை தான். பாலஸ்தீனை தனி நாடு அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்கா அங்கீகரிக்கணுங்கிறதுல அரபு நாடுகள் ஒரே ஒற்றுமையோடு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அரபு நாடுகளோட ஒற்றுமைக்கு இது ஒரு பரிசா இருக்கட்டும். பாலஸ்தீன் விடுதலை பெறணும், பாலஸ்தீன் தனி நாடு அங்கீகரிக்கப்படும், அங்க நடக்கக்கூடிய தாக்குதல் நிறுத்தப்படணும், அப்பாவி மக்கள் பலியாகிறதும் அவங்க படக்கூடிய வேதனையிலிருந்து அவங்க மீட்கப்பட்டு நிம்மதியான வாழ்க்கை, நம்மளை போல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவங்களும் வாழணும்னு இறைவனை பார்த்துக்கிறோம். பலஸ்தீன் இதனோட தனி நாடாக அங்கீகரிக்கப்படணுங்கிறத எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அது அப்படியே நடக்கட்டும்னு இறைவனிடத்துல பிரார்த்திக்கலாம். ஓகே, மத்திய கிழக்குல ட்ரம்ப் நடத்தக்கூடிய அடுத்தடுத்து மீட்டிங்ல என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எம்எஸ் மீடியா.